தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித ஜனுவாரியனுஸ் என்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவரை பற்றி எங்கும் காணப்படவில்லை. எங்கு பிறந்தார், எங்கு வாழ்ந்தார், வளர்ந்தார் என்று காணப்படவில்லை. ஆனால் இவர் 3ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் உள்ள பெனவெண்டோ நகரின் ஆயராக இருந்தார் என்ற கூற்று மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. அக்காலத்தில் நடந்த வேத கலாபனையின் போது இவர் மிகவும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை அனுபவித்தார் என்றும், அரசன் டயோக்ளேஸ் அவருடைய காலத்தில் பல கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக இவர் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது அங்கு உள்ள சிறை அதிகாரிகள் இவரை கைது செய்து இவரையும் மிகவும் கொடுமை செய்தார்கள், துன்பப்படுத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கு உள்ள ஒரு அதிகாரி, நீர் ரோமை கடவுளை பின்பற்றி அதற்கு வழிபாடு செய்தால் உன்னை விடுவித்து விடுவோம், இல்லை என்றால் உம்மை சாகடிப்போம் என்று சொன்னபொழுது, நான் ரோமை கடவுளை வழிபட்டு உயிர் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று வீர வசனம் பேசி இவர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை கேள்விப்பட்ட அதிகாரிகள் இவரை சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள். ஆனால் இவருடைய ஜபத்தினாலும் வல்லமையினாலும் தவ முயற்சியாலும் இந்த சிங்கம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இந்த அதிகாரிகள் அவரை வாளுக்கு இரையாக்கி கொன்றார்கள். இவர் இறந்த இடத்தில் ரத்தம் சிதறி இருப்பதை கண்ட அங்கு வந்த யோசேப்பியா என்ற பெண்மணி அதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து சென்று நேபல்ஸ் நகர ஆயரிடம் கொடுத்த போது அவர் அதை பத்திரமாக வைத்திருந்தார். அப்பொழுது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 19ஆம் தேதி இவருடைய திருநாளில் என்று அந்த இரத்தமானது திட நிறைவிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவதைக் கண்டு மக்கள் பெரும் மகிழ்ச்சியும் விசுவாசத்திலும் நிலைத்து இருந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடும் இந்த புனிதருடைய கற்றுக்கொள்ள பாடம் என்னவென்றால், நாம் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாரெல்லாம் விசுவாசத்தில் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் தளர்ந்து போகின்றார்களோ அவர்களுக்கு நம்மாலான உதவியை தர வேண்டும். யாரெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் கலக்கத்திலும் வேதனைகளும் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை, பாடத்தை இந்த புனிதர் நமக்கு தருகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடும் நாமும் இறை இயேசுவை அதிகமாக விசுவசிப்போம். அவர் நமக்கு ஆறுதலாகவும் நமக்கு எப்போதும் ஊற்றாகவும் இருந்து நம்மை வழிநடத்துவார். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3 உடைய வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனம். இயேசு நகர் நகராக ஊராக சென்று போதித்து 12 சீடர்களோடு போதித்தார். அவருக்கு உதவி செய்ய பெண் சீடர்களும் அவர்களோடு இருந்தார்கள். அவருடைய பெயர்களும் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. மனிதர்களில் 3 விதமாக பிரிக்கப்படுகின்றார்கள். முதலாவதாக பிறருக்கு உதவி செய்பவர்கள். இவர்களால் உதவி செய்ய முடியும், ஆனால் நேரடியாக சென்று உதவி செய்ய முடியாமல் பொன்னோ பொருளையோ கொடுத்து பிறர் மூலமாக உதவி செய்கின்றவர்கள். இரண்டாவதான மனிதர்கள் எப்பொழுதுமே உதவி செய்யாமல், பொதுநலம் செய்யாமல், எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சென்று பொதுநல சேவை செய்கின்றவர்கள். மூன்றாவதாக மனிதர்கள்
முழுக்க முழுக்க பொதுநல சேவையில் ஈடுபடுபவர்கள், இறைவனுக்காகவும் இயேசுக்காகவும் மனித மாண்புக்காகவும் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றவர்கள். இந்த 3 விதமான மனிதர்களில் நாம் எந்த மனிதர்களாக வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்காக தன்னையே அர்ப்பணித்து அவருக்கு உதவி செய்ய வந்திருக்கின்ற இன்றைய நற்செய்தி பெண்களைப் போல நாமும் தைரியமுடன் நம்முடைய வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருந்தாலும் இயேசுவுக்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். நற்செய்தியை அறிவிப்போம். நல்ல பொதுநல சேவைகளை செய்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.